வாழ்க்கையிலேயே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். எனக்கு வந்து ஒரு பர்சனலா ஒரு இஷ்யூ ஆச்சு. அந்த ஒரு இஷ்யூனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ஆதவர்ஜுன சார் அவர்கள நான் வந்து போய் பார்த்துட்டேன். அண்ட் மீட் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு தான் சொன்னேன். சீரியஸா சொல்றேன், நான் நெனச்சு கூட பார்க்கல. ஆன் ஸ்பாட் எனக்காக ஆக்ஷன் எடுத்தாங்க. உடனே என் மாமட்ட எது வட்டம் எதுன்னு பார்த்து ஃபோன் அடிச்சு வேற லெவல்ல பண்ணாங்க. அந்த இடத்துல நான் ஒண்ணே ஒண்ணுதான் யோசிச்சேன். தளபதி ஆட்சிக்கு வராமலே வந்து இவ்ளோ ஒரு ஃபயரா ஒர்க் பண்றாங்க டிவிகேல இருந்துன்னா, அப்போ தளபதி கண்டிப்பா ஆட்சிக்கு வந்தானா பெண்களுக்கு எவ்வளவு சேஃப்டியா இருக்கும்னு மட்டும் தான் யோசிச்சேன். அண்ட் அதோஜனா சார், அண்ட் ரியலி தேங்க்யூ சோ மச். நான் யாரு, என் ஊர் என்ன, என் பேர் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. பட் ஆனா நான் ஹெல்ப்னு வந்து கேட்டேன். ஒரே ஒரு காரணத்துக்காக. நீங்க எடுத்த ஆக்ஷன், நீங்க பண்ண ஒர்க் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆன் ஸ்பாட்ல நீங்க பண்ணது சீரியஸா சொல்றேன். ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணான் டிவிகேக்காக. ரொம்ப தேங்க்யூ ஃபார் டிவிகே. அண்ட் யாரெல்லாம் வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணீங்களோ, அண்ட் ரொம்ப தேங்க்யூ அண்ணா. போகும்போது ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லிட்டு போனீங்க. உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு. அந்த ஒரு வார்த்தை எங்க மனசு ரொம்ப தொட்டுடுச்சு. வந்து மத்த கட்சியில வந்து எனக்கு எப்படின்னு தெரியாது. மேபி மனு வந்து குடுக்கறதுக்கே நம்ம ரொம்ப அலையணும்னு மட்டும் எனக்கு தெரியும். அதாவது குடுத்தா கூட ஓகேமா பாக்கலான்ட்டு போயிடுவாங்க. ஆனா ஆன் ஸ்பாட் யார் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. பட் ஆனா நான் இத்தனைக்கும் நான் வேற ஒரு தொகுதி பொண்ணு. இன்னொரு தொகுதியில வந்து உங்ககிட்ட நான் ஹெல்ப் கேட்டப்ப எனக்காக வந்து நீங்க இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் கேர்ள்ஸ், சீரியஸா சொல்றேன், தளபதி வந்தா நமக்கு சேஃப்டி நிச்சயம். சோ vote for TVK.